இப்போ கூட சகோதரர்கள் சொன்னாங்க, இங்க வந்து பேனர் வைக்க முடியல, கொடி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வைக்கக்கூடியவனுடைய பேனருக்கு முன்னாடி தினந்தோறும் சம்பாதிச்சு வைக்கக்கூடிய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி வைக்கக்கூடிய உங்களுடைய பேனரும் கொடியும் அவனுக்கு அச்சத்தை தானே ஏற்படுத்தும். என்னுடைய அக்கா தங்கச்சி கூலி கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்களே, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சமூக நீதி திமுக போய் சந்திச்சிருக்குமா? 100 ரூபாய் கூலிக்காக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் நின்னாங்களே, 65 நாட்களையும் கடந்து என்னுடைய சகோதரன் பாரதி கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் கட்டமைச்சு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அதை போய் பார்க்க துப்பில்ல உனக்கு. நீ கம்யூனிஸ்ட போராட்டத்தில் நின்னுகிட்டு கம்யூனிஸ்டவாதின்னு சொல்ற. ஸ்டாலின் பேர் வச்சுக்கிட்டா நீ கம்யூனிஸ்டவாதியா? எந்த கம்யூனிசம்? நீ படிச்சது எந்த கம்யூனிசம்? வா பேசுவோம். ஸ்டாலின் பேர் இந்த கம்யூனிஸ்டவாதியா? அப்படிப்பட்ட காரல் மார்க்ஸ் எழுதிய புத்தகத்தினுடைய கம்யூனிசத்தையும் நீ படிச்சதா எனக்கு தெரியல. பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வழிகாட்டுதல்ல வந்த கம்யூனிசமா எனக்கு தெரியல. சேகுவேரா அவர்களுடைய கம்யூனிசமா எனக்கு தெரியல. லெனினை பத்தி பேசக்கூடிய கம்யூனிசமா எனக்கு தெரியல. ஏகாதிபத்திய ஆட்சியினுடைய கம்யூனிசமா நின்றுகிட்டு இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியத்தினுடைய முதலமைச்சராக தான் இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கிறீங்க. இருக்கக்கூடிய அத்தனை கார்பரேட் நிறுவனங்களும் உள்ள வந்துகிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கூலி தொழிலாளிகள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ கூலி படத்தை போய் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? உனக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்கக்கூடிய படித்த பட்டதாரி ஆசிரியர்களை சாலையில நாயை விட கேவலமாக இழுத்துக்கிட்டு போன ஆட்சி இந்த அவள ஆட்சி. மறுக்க முடியுமா? நீயே எல்லாத்துக்கும் உனக்கு இருக்குது. 2026 வந்துருச்சு, இன்னும் 100 நாட்கள் கூட இல்ல. உன்னுடைய கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2.0 கிடையாது, வெறும் 0 தான் மகனை. நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன். அதுக்குதான் பெரியாருடைய சமூக நீதி கொள்கையை ஏற்றுக்கிட்டாரு. சமூக நீதியான ஆட்சியிலும் அதிகாரம் பங்கு தருவேன் சொன்ன உடனே ஒட்டுமொத்த தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஒன்றியத்தையும் இன்னைக்கு ஆட்டி பார்த்த ஒரே சொல் அந்த சொல்லுதான். இன்னைக்கு யாராவது மறுக்க முடியுமா? இன்னைக்கு காங்கிரஸ் எனக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கூடன்னு கேட்கிறான். அண்ணன் திருமாவர்கள் கேட்கிறாரு. 1 சீட்டு 2 சீட்டு வாங்கினவர்களும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாஜக எங்களுக்கு ஆட்சியில பங்கு கூடன்னு கேட்குது. பாசிசவாதிகள் இந்த ஒரு பக்கம், கொள்ளையர்கள் ஒரு பக்கம். 2 பேரையும் எதிர்க்கக்கூடிய ஒரே நேரத்தில் தமிழக வரலாற்றில் 75 ஆண்டுகள் பேசக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் ஒரு தலைவன் நிக்கிறான்னா அது தலைவர் தளபதி மட்டும்தான். அதுக்கு மாற்றா இங்க எவனும் அரசியல் சொல்றதற்கு இல்ல. நீ 54 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு என்னத்தை கிழிச்சிட்டீங்க அதிமுக. பாசிசவாதிகள்கிட்ட போய் மண்டிட்டு நக்கி பிழைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்க தற்கொலை பண்ணிருக்கலாமே. அந்த அம்மையார் என்ன சொல்லிட்டு போனாங்க? 1999 ஜூலை வாழ்வுரிமை மாநாடு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மெரினா சீரணி அரங்கத்தில் நடத்தும் போது, இனி நான் ஒரு வாழ்நாள் பிழை செய்து விட்டேன். இனி ஒருபோதும் அதிமுக நான் மறைந்தாலும் பாசிசவாதிகளோடு பிஜேபியோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உனக்கு ஈக்குவலா நாங்க பேசுவோம். ஏன் தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் உனக்கு இங்க பூத்துக்கு உட்கார்ந்து பாரு, அவன் தான் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீ எப்படி குத்துவ ஓட்டுன்றது வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரியும். நீ வா போவோம், குத்து பாப்போம். நீ குத்து. இந்த முறை உன் வீட்டுல உள்ளவனு வந்து குத்த போறான் விசில் சின்னத்துக்கு. அன்னைக்கு ஒழிக்க போகுது ஜோசப் விஜய் என்னும் நான் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தமிழக முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கொடியேற்ற போறாரு. பேனர் வைக்க கூடாது. எந்த இடம்பா? சந்தை கடையா? சந்து கடை. பேனர் வச்சா உடனே பேனர் எடுக்கணுமா? இனி வைப்பாயாலு பேனர் நீ தொட்டு பாரு, அந்த பேனரை பார்த்துருவோம். அப்பா நாளைக்கு வைப்பான் பேனர். நீ அந்த பேனரை உண்மையா தைரியமான காவல்துறையா இருந்தா அந்த பேனரை தொடு பார்ப்போம். தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை நடத்தும். தமிழ்நாடு முழுக்க. என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டுறீங்களான்னு கேட்கிறேன். திமுகவுக்கு ஒரு நியாயம், தாவேக்காவுக்கு ஒரு நியாயமா? இனி வைடா பாப்பா திமுக கார யாராவது ஒருத்தன் அந்த இடத்துல பேனர் தைரியமான ஆளா இருந்த வைங்க. வைக்க கூடாதுன்னு எங்களை சொல்லுங்க பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். பேனர் வச்சா சாவுறான், கொள்ளையடிச்சவன் பார்க்கறான், பயப்படுறான், அதனால சாவுறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் பணியை செய்யறதுக்கு தானே வந்திருக்கீங்க. இந்த பேனரை பார்த்தா பயம். எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுக்கிட்டு வந்து சம்பாதிச்சு உழைப்பில் வச்சிருக்கக்கூடிய பேனரை பார்த்து ஏன் பயப்படுறேன்?
கீழக்கடை ஏரியாலையும் அதே மாதிரி பிரச்சனை. நீ கீழக்கடை, மேல கடை, சைடு கடை, எந்த கடையில இனி பிரச்சனை வந்தாலும் இப்பவும் சொல்றேன், சகோதரர் கரிகாலன் மாவட்ட செயலாளனுடைய தலைமையில திருச்சி மாநகர் முழுக்க போராட்டம் நடக்கும். பார், வைக்க கூடாதுன்னு சொல்லு நீ பேனரை. இந்த பேனரை பார்த்து பயப்படுற நீ. நாளைக்கு ஆட்சி மாற்றமே வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ண போற? தலைவர் தளபதி தானே இந்த தமிழகத்தை ஆள போறாரு. இங்க இருக்கக்கூடிய சாமானியன் தானே உனக்கு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரா அமைச்சரா வர போறாங்க.